வீட்டுக்காரன் அப்படித்தான் கேளுங்க. 100 சவரத்தை வேணும், 150 வேணும். ஏமா ஏன்னா இல்ல 250 ரூபா விக்குது. ஏமா 100 பவுன் எனக்கு கட்டக்கூடாது? எப்படிங்கிற லட்சணமா பொம்பளை சாமியா உன் காலை கொஞ்சம் காட்டு, கால வீரம் பாத்துக்க. அப்படி போய் இது விவசாயமே. நான் பாரு, நான் வந்துட்டேன் இல்ல எம்மா பேயிரம் பாரு இதுக்கு மேல. அப்படிலாம் போயிட்டு இருக்கு விவசாயம். 250 ரூபா விக்கிற சவரம். எனக்கு 100 சவரம் போடுங்க, 100 சவரம். என்னங்க அப்ப 100 பவுன் கட்ட மாட்டேன். உனக்கு என்னடி 100 என்ன 200 சவரத்துல கட்டுற தாலி. இப்பவே புறப்படுகிற ஆற்காடு போய் பாருங்க. எங்க மாமா என்ன சொல்றாரு? எங்க தாய் மாமா அவரு. யாரு அவர்? எங்க தாய் மாமா. உன் தாய் மாமனுக்கு இவ்வளவு வயசு ஆகுனா அப்ப உனக்கு எவ்வளவு வயசு ஆகும்? ஏங்க எங்க அம்மா ரொம்ப சின்னவங்க. ஆமா இவ்வளவு ஆயிட்டு இருப்பாங்களா? அப்படி இல்லைங்க, அவருக்கு அப்புறம் எங்க அம்மா 10-20 வருஷம் சின்னவங்க. ஓஹோ. ஆமா. அண்ணா நாங்க ஆட்ட அடத்தையில உள்ள போறது இல்ல. விடிய விடிய தெரியாத சாருக்கு நம்ம தமிழ்நாட்டுல எங்கதான் விக்குது சொல்ல, நாங்களும் அங்கேயே போய் வாங்கிக்கிறோம். எவ்வளவு ஷாப்புக்குன்னு தெரியல, உனக்கு தெரியாமலே இருக்குது உனக்கு. ஏங்க விடுங்க, அதை விட்டு தள்ளுங்க. என்னங்க நீங்க 200 பவுன்ல தாலி கட்டினீங்கன்னா அப்படியே நான் குடிச்சு தர நிமிராம நான் உங்களையே நினைச்சிட்டு வருவேன். அப்படியா? ஆமாங்க. உனக்கு என்ன 200 சவரத்துல கட்டுறீ? ஆமா. நீ 200 சவரத்துல புது தாலி கட்டுறது கவரு கொடுத்தா தூக்கு மாட்டுக்கு தாலி கட்டணும் சொன்னா அதுக்குள்ளே தாலி வேணான்ற. ஏங்க தாலின்னு ஒண்ணு என் கழுத்துல யாருன்னா உன் மனைவி இருக்கிறா பாரு வீட்டுல ஸ்ரீதேவி. அவ தாலி அர்த்தாத்தி என் கழுத்துல அது ஒருபோதும் நடக்காது. ஓஹோ புரிஞ்சிருச்சியா? உன்னுடைய எண்ணெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ உள்ளுக்குள்ள அவளை வச்சுக்கிட்டு மேலுக்கு என்ன பார்க்க வந்தியா? மேலுக்கு என் வீட்டுக்கு வந்தியா? மேலுக்கு என் கூட பழகிறியா? அவளை கூட இருந்துக்க, அவளை கூட குடும்பம் பண்ணிக்க. 20 நாள் நான் பழகின பழக்கத்தை ஒரு கனவா நினைச்சு நான் மறந்துடுறேன் உன்னை. நீ அவளை கூட கூட என்னை விட்டு போகாத, என்னை விட்டு போகாத நீ. ஏன்னா யாவிட வாங்க பாவின்றதோ என்னது? பொம்பளை காலில் ஆம்பளை மீந்த தான் அந்த குடும்பம் செல்வ செழிப்பா இருக்கும். உங்க கணவர்னா காலையில போய் வீழ சொல்லுங்க. அது மாதிரி என்னங்க விழுந்து பார்த்தா தானே அருமை பெருமை தெரியும். என்னங்க நானாவது மேடு மலை வீரன் போய் பாரு, நிறைய வீட்டுக்குள்ளே விந்து கிடக்குறாங்க. அப்படித்தான் என்னங்க அதெல்லாம் போறாம. ஆமா சைலாவும் சுந்தரவங்களும் ஒத்துமையா இருக்கிறாங்களே, நம்மளால இருக்க முடியல, நம்ம வீட்டுக்காரர் இப்படி எல்லாம் பாத்துக்க மாட்டாங்க, போராம பண்றாங்க. எனக்கு நான் தாலி கட்டுறதுல என்ன தப்புன்னு சொல்றீங்க? என்னடி சொல்ற? உங்களுக்கு புரியல. இருந்தாலும் அவளுடைய கைத்துல அறுது வந்து எப்படி உனக்கு கட்டுறது? என்னையா பேசுன்னு இருக்கிறேன்? கல்யாணம் எதுக்காக பண்றாங்க? ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும், குழந்தை பெத்துக்கணும், நல்லா வளர்க்கணும், சந்ததி வளரணுன்றதுக்காகத்தான். அதுக்காக தானே கல்யாணம் பண்றாங்க. ஆமா. ஊரறிய உலகறிய அம்மி மிதித்து அரசாணிகளை பார்த்து ஸ்ரீதேவி கழுத்துல நீங்க தாலி கட்டினீங்க. ஆமா. தாலி கட்டி திருமணம் வந்து இத்தனை நாட்கள் ஆகிறது. இதுவரை உங்க இருவருக்கும் முதலிரவு நடக்கவே இல்லையே. உண்மையான பாசம், உண்மையான அன்பு கணவர் மீது வச்சிருந்தா அவ தேடி வந்திருப்பா. வந்திருப்பா இல்ல காவலனா விட்டுருப்பாள் இல்ல யாராவது ஆளை விட்டு எங்க வீட்டுக்காரர் எங்கிறாங்க பாரு தேடி பார்த்திருப்பா. அப்படி தேடி பார்த்திருப்பா. அவ உங்களை கல்யாணம் பண்ணதுல எதுக்காக தெரியுமா? ஏழ்மைப்பட்ட பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். அப்படி இருந்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறான். உங்க சுகத்துக்காகவோ உங்க விருப்பத்துக்காகவோ அவ கல்யாணம் பண்ணிக்கல, அவ சுயநலத்துக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்க. இப்ப புரிந்து கொண்டேன். என் வாழ்வில வந்த ஸ்ரீதேவி கிடையாது, என் வாழ்க்கையில வந்த மூதேவி. அவள் இருக்க கூடாது. என் குணத்தை பார்த்து வரவில்லை, என் பணத்தை பார்த்து வந்திருக்கிறான் சதிகாரி. தாலி கட்டிய மனைவி கொடுக்காத இன்பத்தை சுகத்தை நான் கொடுக்கிறேன். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது முறை பிரகாரம் அந்த தாலி யார் கழுத்துல இருக்கணும்? சரியான கேள்விதான் கேட்கிறான். தொட்டு தாலி கட்டி மனைவி கொடுக்காத சுகத்தை தாலி கட்ட கொடுக்கிறா. அப்ப அந்த தாலி யார் கழுத்துல இருக்கணும்? என்ன மாமா சொல்லு, நீ சொல்லு. என்ன பார்த்து பேச அவர் என்ன பார்த்து போறாரு. ஆடாடா இவர் வயசுக்கு இல்லையா பாருங்க. அந்த தாலி முறை பிரகாரம் என் கழுத்துல இருக்கணும். ஆமா புறப்படுகிறேன். அங்க இருக்கிற தாலியை நீங்க போற வேகத்தை பார்த்தா அக்காவை அடிச்சிருங்க போல இருக்குது. அக்கா
ஒதுப்பீங்க போலக்குது. அப்படியே அக்காவை அடிக்கிறதுனால ஒதுக்கிறதுனாலும் மாமா என்னங்க அடிக்கிற மாதிரி இருக்கணும். யாருக்கும் காயம் தெரியக்கூடாது. அப்படியா? எல்லாம் உள்குத்தா இருக்கணும். அப்படியே அடிச்சாலும் உதைச்சாலும் ஒரு 1000-500 அடிக்கு மேல அடிக்காது. இவ்வளவுதானே? ஒரு 300-400 ஒதுக்கு மேல ஒதுக்காது. என்னங்க சீக்கிரமா தாலி வாங்கிட்டு வாங்க. அம்மா யார அவன் நல்லவன்றது? நல்லவன் நானு. என் நோண்டாடி வச்சுக்கணும், உன் அண்ணன் வச்சுக்கணும், உன் வச்சன மொத்தரை வச்சுக்கணும், உன் அங்காளி பங்காளி வச்சுக்கணும், உன் பேர பிள்ளைங்களை வச்சுக்கணும், உன் பிள்ளைங்களை வச்சுக்கணும். என்ன என்ன நல்லவன்ற? நல்லவன் நானு. என்னது? இந்த மாதிரி எது வந்தாலும் நேருக்கு நேரு பேசுங்க. ஆமா, தீன அது கதையாகுது. எனக்கு தேவை பணம். ஏன் வந்தாலும் நான் போவேன். ஆமா, அந்த மாதிரி பொம்பளை நானு. யார? அவரை கூட இட்டு போவேன் நானு. அழுங்காத குழுங்காத அசாத தோசை கல் எண்ணெய் தடவுற மாதிரி வச்சுன்னு இருப்பேன் அவர். நான் அப்படியே வச்சுருந்து அனுப்புவேன் நானு. நீ என்ன கூட வந்துடு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். சரிதானே? பென்ஷன் வாங்கி என்கிட்ட கொடுத்துரு. இதெல்லாம் எழுதி போட்டுக்கலாம். எழுதி போட்டு நான் வாங்கிக்கிறேன். ஆளை மட்டும் நீ வந்து அப்பா பார்த்துட்டு போடு. சரிதானே? சரி, அதெல்லாம் விட்டு தருங்க. என் வீட்டுக்காரு தாலி வாங்காரு போய்க்கிறாரு. அவர் தாலி அவ கழுத்துல இந்த அர்த்தாந்தி என் கழுத்துல கட்ட போறாங்க. ஏன் கட்ட மாட்டாரு? நீ பார்க்கத்தானே போற. சகிலா நான் நினைச்சுன்னு வச்சுக்க. மண்ணு கூட நான் பொண்ணா வந்து தேவையா நானும். யாரா? என்னவா? என் மேல கை வைக்கிறவங்க யாரா? இந்த பாரு, நீ தான் என்கிட்ட வந்து பேசுங்கிறேன். காலைல கல்யாணம் உன் ஞாபகமா நல்லா இம்மா உயரத்துக்கு குத்துவலுக்கு எடுத்துருவா. உன் ஞாபகம் எப்பெல்லாம் வந்து அப்பெல்லாம் நான் ஏற்றி ஏற்றி வச்சுக்கிறேன். ஆமா, அப்ப அப்ப ஏற்றி 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 வச்சுக்குவேன் நான். ஏமா நீங்க எல்லாரும் ஆளுக்கு 1 பவுன் 2 பவுன் நகை எடுத்துன்னு வாங்க. சும்மா கம்மா வர போறீங்க. சரிதானா? ஏங்க நீங்க கூட வந்துருங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு. நீ எங்கே என் நண்பே, மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும். நீ எங்கே
தாயார் வயதேறிய வாட மகளை ஒரு காலம் என்று உரை பரவலையம்மா பெற்றெடுத்த தாயே இந்த பாவி இந்த மண்ணில் எதற்காக பெண்ணாக பிறக்க வேண்டும் நான் படாத துன்பத்தை பட்டு அடையாத துன்பத்தை அடைவதற்காகவா அம்மா சுவாமி நீங்கள் கொடுத்த கடியை புத்தித்த மாதிரி நிமிடமே என் கணவர் வந்து விடுவார் என்று உரைத்தீர்களே அந்த கடியை புத்தித்த மாதிரி நிமிடமே இந்த பாவினா நிறைவாத கர்ப்பிணி ஆகிவிட்டார் அம்மா அம்மா என்னை முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்து தந்தைய மனதறிய தொடர்ந்து தாட சங்க என்னை 10 மாதம் சுமந்து அதை அவனோடு போராடி பெற்றெடுத்த அம்மா நீ உயிரோடு இருந்திருந்த அட வேண்டாம் மகளை என்று ஆறுதல் உரைத்து என ஆதரிப்பார்களே அம்மா இந்த பாவி இந்த மகளா நினைச்ச ஆதரிகள் ஐயா பத்து மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா உரத்தத்தை எல்லாம் பாலாட்டம் கத்தி வளர்த்த அம்மா அன்றைக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா எறும்பு எண்டாமே கும்பு சேராமே தொட்டு கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுக்கும் காணாமே கண்டி தண்ணி இல்லாம பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்றைக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து எடுத்த அம்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா காட்டி விரல பொடிச்சு அக்கஞ்சா சொல்லி கொடுத்தேன் அன்னாடம் கொடுத்து என்ன சொரு பொங்கி கொடுத்து பலவட்டி நடவனட்டு காஞ்சத்தை தச்சி கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு சிலட்டொன்று வாங்கி கொடுத்து குடிக்க வைப்பேன் என் பிள்ளை களத்திரு நீ எட்டு ஊருக்கு சொல்லி வைப்பேன் தாலிய விட்டு கூட தாய என்ன படிக்க வச்சேன் உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா கலக்கோதும் இளங்காத்தி செய்தி கொண்டு வரும் மரமாகு விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும் கலங்காதே கலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ளே இருளாதே விடியாத நானும் இங்கே இல்லை ரொம்ப பக்கம்தான் நிக்குதே பக்கம்தான் நிக்குதே நம்பி போகையிலே பாத உண்டாகும் நிக்காமே கண்ணோரோ கண்ணீரே நிக்காமே முன்னேறே அன்பாலே நீ பேசு ஒரு பெண்
அண்ணா பிறந்தவளுக்கு தாயோ தந்தையோ இல்லை என்றார். அவருடைய வாழ்வை சீரழித்து விடும் என்று உரைப்பார்களே அம்மா. எங்களை பெற்றவளு என்னம்மா பாவத்தை செஞ்சு என் கூட பிறந்த தம்பி அக்கா வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணிருந்தேடா. அவருடைய அக்கடை கலக்கி நிற்கிறேடா. என்ன பாவத்திடம் அம்மா எனக்கு அடிச்சிருத்தீங்கய்யா. பெற்றெடுத்த அப்பா அம்மா எனக்கு அம்மா இல்ல. அம்மா எனக்கு பண்டிகையா. எனக்கு அம்மா இருந்திருந்தா எனக்கு அண்டா சீரு வரும். நான் பிறந்த கோட்டையில எனக்கு அம்மா சீரு. அம்மா எனக்கு முன்ன வரும். அம்மா எனக்கு தாய்க்கு இருந்தீங்கய்யா. ஓய கூட பிறந்த தம்பி எனக்கு தம்பி இல்ல. அம்மா எனக்கு பண்டிகையா பண்டிகையா. என் தம்பி இருந்திருந்தா எனக்கு தவளை சீரு வரும். நான் பிறந்த காட்டில எனக்கு தம்பி சீரு. அம்மா எனக்கு முன்ன வரும். அம்மா இந்த பாவி நான் யாரும் இல்லாத பாவி அடிக்கிறேன்மா. நான் அண்ணன் தம்பி இல்லாத பாவி அடிக்கிறேனே. நான் அக்கா தங்கச்சி இல்லாத பாவி அடிக்கிறேனே. என்னை போல எந்த ஒரு பெண்ணு நிற்க கூடாதம்மா. அண்ணா எனக்குள்ள பசு மாடு ஓய கூட போறது அண்ணா. எனக்கு கொட்டாயில அண்ணா எனக்கு கட்டி இருக்கும். அண்ணனை கொடுத்த பொண்ணு வீடு வந்தா எனக்கு கொட்டாடை அரைஞ்சிருக்கும். அண்ணாடி வச்ச கொய்யா மரம் அண்ணா எனக்கு பிஞ்சரங்கும். அண்ணா எனக்கு வெள்ள பசுமாடு ஓய கூட பிறந்த அண்ணா எனக்கு வாசலில அண்ணா எனக்கு கட்டி இருக்கும். அண்ணா வாழ்ந்த பொண்ணு வீடு வந்தா எனக்கு வாசம் நிறைஞ்சிருக்கும். அண்ணாடி வச்ச வாழை மரம் அண்ணா எனக்கு பிஞ்சரங்கும். அம்மா நமது கிராமத்தில் பெண்ணாக பிறந்தவர்களே கூட போறது அண்ணன் தம்பி கிட்ட யாரும் சண்டை போட்டு பேசாத இருக்காதுங்கம்மா. நம்ம மீண்டும் ஒரு பிறப்பு போவதில்லை தாயே. நம்ம கூட போறது அண்ணன் நமக்கு அதை செய்யல, நமக்கு இதை செய்யலன்னு யாரும் நினைக்காதுங்க தாயே. தோளுக்கு மேலே வளர்ந்து விட்டா தோய் என்று உரைப்பார்களே. அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போட்டு இருந்தாலும் பிறந்த பொண்ணுங்க வயது எடுத்து சாபத்தை கொடுக்காதீங்கம்மா. பிறந்த பொண்ணு உட்கார்ந்து அழுது அந்த குடும்பமே கொரோனாசுன்னு சொல்லுவாங்க. இந்த பாவி நான் யாரும் இல்லாத பாவியா நிக்கிறோம்மா. அதே போல கூட பிறந்த அண்ணன் தம்பியும் நம்ம தங்கச்சிக்கு நம்ம அக்காவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். அதோட போட்டு அவருடைய வாழ்க்கை நினைக்க கூடாது. பெற்றெடுத்த தாயோ தந்தையோ இருந்தா எப்படி தாய் விட்டு சீர் கொடுப்பார்களோ அதுபோல அவளுடைய உயிர் போக வர தாய் விட்டு சீர் கொடுக்கணும். இந்த பாவிக்கு யாரும் இல்லப்பா. தாய் இல்லாத தந்தை இல்லாத
நான் திக்கட்ட பாவி எனக்கு கலைக்க நிற்கிறேன்னு. ஒரு பெண்ணா பிறந்தவ இறந்த பிறகு அவளுடைய ஆன்மா என்னவென்று நினைக்குமா? என் சொந்த பந்த உற்றார் உறவினர் அனைவரும் வந்து பாக்குறாங்க. என் கூட பிறந்த அண்ணன் வீட்டு கோடி எப்பொழுது வருமோ, என் தாய் வீட்டு கோடி எப்பொழுது வருமோ என்றது ஆன்மா கலங்கி கொண்டிருக்குமாம்மா. இந்த பாவிக்கு நேரமா வேற எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த ஒரு ஆணுக்கும் நேரக்கூடாதம்மா. பட்ட காலிலே பட கெட்ட குடியை கெடும் என்று உழைப்பார்களே அம்மா. நான் பட தீரத்துல யாருக்கிட்ட சொல்லுவேன்? நான் எவருக்கிட்ட சொல்லி ஆடுவாம்மா? அம்மா, என்னை தொட்டு தாலி கட்டிய கணவர் ஸ்ரீதேவி இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டுமா என்று உரைத்த நான் அவருடைய முகத்தில் எப்படி வெடிப்பேன்? நான் அவரோடு சேர்ந்து எப்படி வாழ போகிறேன்? அம்மா ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி, என்ன இது? ஏன் கணவருடைய குரலாட்டமாக கேட்கிறது? ஒருவேளை அவர்தான் இங்கு வந்து விட்டாரா? அத்தா, ஸ்ரீதேவி, அத்தா! வந்து விட்டீர்களா தான்? வந்து விட்டீர்களா? என் ஆசை மணாளா, என் மாசற்ற மாணிக்கமே, ஆணின் பெரும்பொருள், பேரழகின் பிறப்பிடமே, காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சிரித்து செலுத்த உன் சிங்கார முகத்தை இந்த பாவி நான் பார்க்க கூடாது என்று அநியாயமாக என் வாழ்க்கையை அடித்து விட்டீர்களே. என்ன பாவத்தை செய்தேன்? உங்களுக்கு என்ன துரோகத்தை செய்தது? காலம் எல்லாம் மாறி நம்முடைய கதி என்று வாழ்த்திருந்து என் மனதை மாற்றி மனமெடல் அமர வைத்து மாலையை மாற்றி மகளது கட்டி என் ஆசை மணாளா, நீங்கள் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை பார்த்தாயா? நான் படத்தை இருந்த திருப்பத்தையும் பார்த்தாயா? ஸ்ரீதேவி, என்னை மன்னித்து விடமா. ஏழ்மைக்குழியில் பிறந்து தாய் தந்தை இல்லாத அனாதையாக வளர்ந்தாலும் உன்னுடைய தம்பியுடைய அரவணைப்பிலே வளர்ந்தாய். உன் தம்பிக்கு உறவென்று நீயும், உனக்கென்று உறவென்று உன் தம்பியும் இருவரும் வாழ்ந்து வந்தாய். இருந்தாலும் ஸ்ரீ காட்டு மாரியம்மனை ஆலயம், அந்த ஆலயத்திற்கு சென்று தீபாராதனை செய்வதும் தெய்வமாக கருதி அந்த அம்மனையே தாயாக நினைத்துக் கொண்டு வாழ்ந்து வந்தாய். ஆனால் உன் மனதிலே காதல் என்னும் மலையை வீசி ஆசை வார்த்தைகளை பேசி உன்னை திருமணம் செய்து கொண்டு சீர சிறப்போடு வாழலாம் என்று மனதிலே மனைக்கோட்டை கட்டிக்கொண்டு அடியெடுத்து வைத்த அரமனையில். ஆனால் இந்த பாவி தவறான பாதைக்கு சென்று தவறான வழியில் சென்று விட்டேன். இருந்தாலும் நான் செய்த தவறை மன்னித்து நாம் இருவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். சென்ற காலங்களை விட்டுவிடு. வருங்காலத்தில் இருவரும் ஒன்றுபட்டு வாழலாம். வா ஸ்ரீதேவி, வா. இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். வா தேவி என்று நீங்கள் அழைக்கிறாய். நான் இருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? எனக்கு வாழ்க்கை இனிமேல் என்னை விட்டு பிரிய மாட்டீர்கள். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு வாழ்வு நான் அழைக்கிறேன். உன்னை விட்டு வரும்போது பிரிய மாட்டேன். காத்திருந்து காலங்கள் போன